கோயிலுக்கு வந்துட்டியா பேபி? கோயில தான் நிக்கிறேன். இப்ப சொல்லுமா. இன்னைக்கு ப்ராமிஸ் டே தெரியும்ல? ஆமா ஆமா. எங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணு பாப்போம். பேபிமா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்குனா எனக்கு நீ ப்ராமிஸ். ஏ மூதேவி, கடவுளே நீயா பேசுற? கோயில் ஒண்ணுதான் ஓரளவுக்கு ஒழுங்கா இருக்கு, அதையுமா வந்து கெடுக்கிற? இல்ல கடவுளே, இன்னைக்கு ப்ராமிஸ் டே, அதான் என் ஆளுக்கு ப்ராமிஸ் பண்ணலாம்னு. போன வருஷம் உனக்கு ஒருத்தி ப்ராமிஸ் பண்ணாலே அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வருடங்களுக்கு முன்பு. செல்லம், என் உயிர் பிரிஞ்சா மட்டும்தான் உன்னை விட்டு நான் பிரிவேன். ப்ராமிஸ். அவ எங்கடா? அவதான் எனக்கு தண்டனைக்கா கொடுத்துட்டு லண்டனுக்கு ஓடிட்டான். நீங்க என்னென்ன போய் சத்தியம் எல்லாம் பண்ணி அவளுக வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. அவளுக என்னடானா ஒரு ஸ்டெப் மேல போய் இன்னும் உருட்டி உங்க லைஃபையும் கெடுக்கிறாளுங்க. இதுக்குள்ள கடவுளையும் அம்மா அப்பாவையும் வச்சு பொய்யா சத்தியம் பண்ணி ஏண்டா அவங்கள வேற கொல்றீங்க? கடவுளே, உண்மையாவே நீ தான் பேசுறியா? கடவுளப்படா பேசியிருக்காரு. நீங்க எப்ப ஆளாளுக்கு பொய் சொல்லி உருட்டி அடுத்தவன் வாழ்க்கையை நாசமாக்க தொடங்கினீங்களோ அப்பவே அந்த ஆள் பூமியை விட்டு கிளம்பி பல வருடங்கள் ஆகுதுடா. பேசினது நான்டா நாயே. அண்ணே நீயா? கோயிலையாச்சும் விட்டு வைங்கடா. சாரினே சாரினே. கொஞ்சமாச்சும் பகுத்தறிவா வளருங்கடா, தற்குறிகளா. பேபி, நான் அப்புறமா பேசுறேன். செல்லோ, 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி. ப்ராமிஸ் டி. ரத்தம். அவ யாரோட வாழ போறான்னு இவனுக்கும் தெரியாது, இவன் யாரோட போய் வாழ போறான்னு அவளுக்கும் தெரியாது. ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுறாங்களே. ரத்தம்.